ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது ஒரு சஹாபி வருகிறார்கள். வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் மத்தா ஸாஅத்து, கியாம நாள் எப்போது வரும் என்று கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் அளிக்கல. கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் மௌனமாக இருக்கிறாங்க. சஹாபாக்கள் பேசிக் கொள்றாங்க. பெருமானார் காதில் விழவில்லையோ, நபி சரியா கேட்கலையோன்னு சொல்லி அந்த சஹாபி திரும்பவும் கேட்கிறாங்க, மத்தா ஸாஅ யா ரசூலல்லாஹ், எப்ப கியாமத் வரும்னு சொல்லி. நபி அமைதியாக இருக்கிறாங்க. சிறிது நேரம் கழித்து கேட்கிறார்கள், ஐன ஸாயிலு அனி ஸாஅத்தி, கியாமத் எப்போது வரும் கேட்டாரே அந்த சஹாபி எங்கன்னு கேட்டாங்க. அவர் என்று சொன்னார், நான் தான் யா ரசூலல்லாஹ், கியாமத் எப்போது வரும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா துய்யஅத்தில் அமானா, எப்போது அமானிதம் பாலடிக்கப்படுமோ, அமானிதங்கள் எல்லாம் வீணாக்கப்படுமோ, அப்போது கியாமத் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் விடல. அமானிதம் வீணாக்கப்படுதல் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அமானித வீணாக்கப்படுதல் என்ற அதற்கு என்ன கருத்துன்னு கேட்டாங்க. பெருமானார் தெளிவாக சொன்னார்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, பொறுப்புகள் அதிகாரங்கள் தகுதியற்றவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் ஃபந்ததிரிஸ் ஸாஅ, கியாமத்தை எதிர்பாருங்கள். ஆட்சி அதிகாரம் பொறுப்புகள் எல்லாம் தகுதி இல்லாதவர்களிடம் எப்போது ஒப்படைக்கப்படுமோ அமானிதம் வீணாக்கப்படும், அப்போது கியாமத்தை எதிர்பாருங்கள். நம்முடைய இந்த காலத்திற்கு மிக மிக இந்த ஹதீஸ் பொருத்தமானது. தகுதி இல்லாதவர்களிடம் ஆட்சி இருக்கும், தகுதி இல்லாதவர்கள் நீதித்துறையில் இருப்பார்கள், தகுதி இல்லாதவர்கள் எல்லா பொறுப்பிலும் இருப்பார்கள். இந்த நிலை உலகத்தில் எப்போது ஏற்படுமோ கியாமத்தை எதிர்பாருங்கள். இன்று நம்முடைய நாட்டிற்கு அது மிக பொருத்தமானது. நமது நாட்டை ஆளக்கூடியவர்கள் எந்த தரத்தில் உள்ளவர்கள் என்பது நமக்கு தெரியும். பெருமானார் சொன்னார்கள், மிக கடுமையான ஒரு வார்த்தை தான் அது. பெருமானார் இப்படி சொல்வார்கள், கியாமத் எப்போது வரும்னு சொன்னா, அர்ப்பனுக்கு பிறந்த அர்ப்பன் எல்லாம் ஆட்சி கட்டிலில் இருக்கும் போது. இது என்னுடைய வார்த்தையும் அல்ல, அல்லாஹுடைய தூதர் சொன்ன வார்த்தை. லா தகூம ஸாஅத்து, கியாமத் வராது. எதுவரை என்று சொன்னால், லுகான அரபியில அர்ப்பன், ஒரு அர்ப்பனுக்கு பிறந்த அர்ப்பர்கள் எல்லாம் உயர்ந்த பதவியில இருக்கிற வரை கியாமத் வராது. இன்னைக்கு அதை விட இந்த ஹதீஸை நாம விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் இருக்கிறோம். எந்த தரத்தில் உள்ளவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க, எந்த தரத்தில் உள்ளவர்கள் நீதித்துறையில இருக்கிறாங்க. நீதித்துறை ஒரு பெரிய அமானிதம். அது எந்த அளவுக்கு இன்றைக்கு பாலடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அந்த நீதிபதிகளே வெளியே வந்து கொட்டியதையெல்லாம் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். வந்தது கொஞ்சம் தான் வந்திருக்குது, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. அதெல்லாம் வரக்கூடிய சில நாட்கள்ல என்னென்ன நடந்தது என்பதெல்லாம் இன்னும் சில நாட்கள்ல வெளியே வரலாம். ஆக அருமையான